அனைவருக்கும் வணக்கம். திருமண நடைமுறை பகுதி 26. நான் 18 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவன் ஆசையோடு சுமார் 600 திருமணங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. அதன் அடிப்படையிலேயே திருமணங்கள் கோயில்களில் செய்யலாமா என்பது சில பேருடைய கோரிக்கையாக இருக்கிறது. திருமணங்கள் கோயில்களில் செய்யலாம், மிகவும் உத்தமம். காரணம், எல்லோரும் செய்யலாம். அதில் சில பேர் கண்டிப்பாக கோயில்தான் திருமணம் செய்ய வேண்டும். அவர்கள் வரன் பார்க்க ஆரம்பித்து தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல வரன்கள் அமைந்து திருமணம் நடைபெறாத போகும் பட்சத்தில் அந்த மகனுடையோ அல்லது மகளுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடித்த ஒரு தெய்வீக ஸ்தலத்தில் கோயில்களில், அது குலதெய்வமாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது கோயிலாக இருந்தாலும் அந்த கோயில்களில் சென்று ஒரு சங்கல்பமோ அல்லது ஒரு பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தால் இந்த கோயிலில் நடத்துகிறோம், நீங்கள் நல்ல வரனாக எங்களுக்கு அமைத்துக் கொடுங்கள் என்று ஒரு சங்கல்பத்தை செய்து கொள்ளுங்கள். இதே போல் திருமணங்களும் யாராக செய்ய வேண்டும் என்றால், குறிப்பாக தாயையோ தந்தையோ இழந்தவர்கள் அல்லது 2 பேரும் இல்லாதவர்கள், மேலும் தொடர்ந்து திருமணம் தடைபட்டு கொண்டு வருகின்ற வரன்களுடைய பெற்றோர்கள் இந்த கோயில் திருமண வழிபாட்டு முறையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இந்த திருமணங்கள் கோயிலில் செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கின்ற நல்ல பலன்கள் என்னவென்றால், நாம் கோயில் உள்ளே திருமணம் செய்கின்ற காரணத்தால் ஆண்டனுடைய நேரடி ஆசீர்வாதம் நமக்கு முதன்முதலாக கிடைக்கிறது. இரண்டாவதாக, அந்த செலுத்தப்படுகின்ற திருமாங்கல்யம் என்பது அதை அந்த கோயிலில் உள்ள தாயாரிடமோ அல்லது பெருமாளிடமோ சென்று அங்கிருந்து தான் அந்த மாங்கல்யம் பெற்று மணமகளுக்கு நாம் அணிவிக்கின்றோம். அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். மூன்றாவது, கோயிலில் திருமணம் செய்த கையோடு அங்கே குருக்கள் தரும் பிரசாதத்தை மணமக்கள் உடனடியாக அதை அங்கிருக்கும் ஏழைகளுக்கோ பக்தர்களுக்கோ தானமாக உணவை பரிமாறும் போது அது ஒரு பெரிய புண்ணியத்தின் அடிப்படையிலேயே ஆரம்பமே ஒரு சிறப்பான அமைப்பாக அமைந்து விடுகின்ற காரணத்தால் கோயில் திருமணங்கள் மிகப்பெரிய சிறப்பையும் பெருமையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறது என்பது உண்மை. மேலும் தற்காலத்தில் மண்டபங்களில் செய்கின்ற திருமணங்கள் ஏதோ பொழுதுபோக்காக வருவதைப் போல மக்கள் வந்து திருமணத்தை பார்த்துவிட்டு செல்கிறார்கள் தவிர வாழ்த்துவதற்கு அதிகபட்ச மக்கள் வருவதில்லை என்ற நிலை வந்துவிட்ட